இல்ல இப்போது இருக்கிற சூழ்நிலையில 4 அணிகளா இருக்கு தமிழ்நாட்டுல. அதை 3 அணியா மாத்தணும்ட்டு பாஜக, அதிமுக விரும்புறாங்க. ஆனால் அதிமுக விருப்பப்படி தாவேகாவோட போகணும் அப்படின்னா பாஜக மறுபடியும் தனியா போய் 4 அணியா தான் மறுபடியும் இருக்கும். அது ஆக்சுவலா பாஜக அதிமுக இருக்கிற கூட்டணியில தாவேகா ஒரு நாளும் சேராது. பாஜகவை விட்டுட்டு அதிமுக வந்தாதான் கூட்டணி தாவேகாவோட அமைக்க முடியும். இன்னொரு விஷயத்த நான் முக்கியமா சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நானு திமுக அதிமுக பைபோலார் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் இதுவரை இருந்தது. அந்த பைபோலார் பாலிடிக்ஸ்ல அதிமுகவுக்கு ஒரு போட்டி தாவேகா வந்ததுனால வந்தது ஆக்சுவலா. இப்ப தாவேகா ஒரு டெம்பரரி செட்பேக்கை சந்திக்குது ஆக்சுவலா. இதுக்கப்புறம் அவங்களுடைய செல்வாக்கு எப்படி போகும், அவர் எப்படி பாலிடிக்ஸ் கொண்டு போறாரு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு கூட்டணிக்கு தேவைன்ற ஒரு விஷயத்த அதிமுக நினைக்குது. அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக, மூணாவது சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்காரு. நீங்க திமுகவை தோற்கடிக்கணும்னா அவருடைய துணை இல்லாமல் தோற்கடிக்க முடியாது என்ற ஒரு நிலை வரும்போது நீங்க கூட்டணிக்கு போனீங்கன்னா அவர் பக்கத்துல இருந்து பிரைமரி போர்ஸ் நான் தான் திமுகவுக்கு எதிரின்னு சொல்ற அவர் பக்கத்துல இருந்து வைக்கக்கூடிய பல கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, நிபந்தனைகள், அதெல்லாம் நீங்க ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. அதனால விஜய் அவர்கள், இவர்களுக்கு ஆசை இருக்கு, அதிமுகவுக்கு ஆசை இருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது அவர் வெளியில பேசினாதான் நமக்கு தெரியும். அதனால பாஜகவினுடைய கோரிக்கையே, கூட்டணி ஆட்சிங்கிற அந்த கோரிக்கையே ஏற்காத அதிமுக தாவேகாவினுடைய கோரிக்கையை ஏற்கக்கூடிய நிலைக்கு செல்லும் அந்த ஒரு சூழல் உருவாகும்னு சொல்றீங்களா? வெற்றி ஒன்றுதான் லட்சியம் போது சில காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணி தான் தீரணும். வேற வழி கிடையாது. பாஜகவோட வெற்றி அடைய முடியாது. தாவேகாவோட போனா வெற்றிக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, காம்ப்ரமைஸ் பண்ணி தான் தீரணும். தாவேகாவாங்க தன்னிச்சையா வராங்க. அதிமுகவுக்கு ஆசை இருக்குது. தன்னிச்சையா வரலங்க. அதெல்லாம் ஒரு பிக்சர் கிரியேட் பண்றாங்க. தன்னிச்சையா வரல, பிக்சர் வராங்க அப்படின்றத பத்தி கிரியேட் பண்றாங்க. கூட்டணி அமைக்கலாம், கூட்டணி அமைக்கலாம். தாவேகாவா பிரியன் தாவேகாவா விஜய் வாயை தரக்காத. அவர் ஒரு பத்திரிகையாளரா அவர் கருத்தை சொல்றாரு. அவர் கருத்தை சொல்றாரு. அதுக்கு நீங்க பதில் அதிமுக இதை ஏத்துக்குமா ஏத்துக்காதா, தாவேகா அப்படிதான் வெக்கும்ன்ற டிமாண்ட் இப்ப நம்ம முடிவு பண்ண முடியாது. அது தாவேகா தான் சொல்லணும். அவரோட கருத்து, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எல்லாரும் வரலாம்னு சொல்றதுல என்ன தவறு? நேரம் குறைவார். அதிமுக தாவேகா ஒன்றா சேர்ற பட்சத்துல நிபந்தனைகள்லாம் ஏற்றுக்கொண்டு 2 பேரும் ஒன்றா சேர்ற பட்சத்துல அந்த கூட்டணி இன்னும் வலிமையாக திமுக அணி எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த ராஜதந்திரத்தை செய்வாரா இல்லையான்றதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி.